சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 19/12/2025 அன்று அகத்திய பெருமானால் இலங்கை கதிர்காமத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் நிகழ்த்தப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். இந்த ஞான தேடலில் இணைந்திருக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள். நிச்சயமாக சித்தர்களுடைய இந்த தெய்வீக செய்திகளை கேட்கிற உங்களுக்கு வாழ்வுல நல்லதே நடக்கும். இன்னைக்கு நாம மகா சித்தர் அகத்திய மாமுனிவரோட ஒரு ஆழமான செய்திய பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாம், இது சித்தன் அருள் வலைப்பதிவுல வந்த 2047வது செய்தி. இந்த ஆய்வுல சூரிய வெப்பத்துக்கும் கடலுக்கு அடியில நடக்கிற மாற்றங்களுக்கும் நம்ம வழிபாட்டுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆய்வோட முடிவுல உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். ஆமா, எல்லா தெய்வங்களோட மூல ஆதாரம் எது, சில இயற்கை பேரழிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக காரணம் என்ன, அதே மாதிரி உங்க பிரார்த்தனைகள் வேகமா பலிக்க ஒரு எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழியும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆமா, நாம ஆராய போற மையப்பொருள் சுறாக்கள். சரியா சொன்னீங்க. இந்த சுறாக்கள் அப்படிங்கிறது பிரபஞ்ச சமநிலைக்கும் மனிதகுலத்தோட எதிர்காலத்துக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிற ஒரு ஆழமான தத்துவம். சரி, அப்போ இது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த சுறாக்கள் அப்படின்னா என்ன? அந்த செய்தியின்படி சுறாக்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு தெய்வீக மூலக்கல். ஒரே ஒரு மூலக்கல்லா? ஆமா, அதிலிருந்து தான் நாம வணங்குற திருமுருகன், விநாயகர், அன்னை சரஸ்வதி, திருமகள் தொடங்கி சரி, இயேசு, புத்தர், நபி மாதிரி எல்லா தெய்வ வடிவங்களும் தோன்றுனதா சொல்லப்படுது. இது ஏகன் அநேகன் தத்துவத்தோட ஒரு நேரடியான விளக்கம். ஓ, அப்போ அந்த மூலக்கல்ல இறைவனாகவே பார்க்கலாம், அப்படிதானே? சரியாக புரிந்து கொண்டீர்கள். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, ஆனா இந்த ஒரு கல்லுக்கும் சூரிய வெப்பத்துக்கும் அப்புறம் சுனாமி மாதிரி பேரழிவுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இங்கதான் இதோட முக்கியத்துவமே அடங்கியிருக்கு. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, சுறாக்கள் வளர வளர சூரியனோட வெப்பம் அதிகமாகும்னு குறிப்பிடுது. ஓ, கல் வளருது, அதனால வெயில் அதிகமாகுதா? ஆமா, அந்த அதீத வெப்ப கதிர்கள் கடலோட ஆழம் வரைக்கும் போய் கடலுக்கு அடியில பூகம்பம் அடையும் வெடிப்புகளையும் உண்டாக்குது. அடேங்கப்பா. இதுதான் சுனாமி போன்ற பேரழிவுகளுக்கு மூல காரணம்னு, இலங்கையில நடந்த அழிவு கூட இதனாலதான் விளக்கப்படுது. அப்போ இப்ப அடிக்கிற இந்த கடுமையான வெயில் அது ஒரு அறிகுறியா? ஆமா, வெயிலோட தீவிரம் அழிவோட முதிர்ந்த நிலையை குறிக்குதுன்னு சொல்லப்படுது. அப்படியானால் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இதை தணிக்கவோ இல்ல இந்த சுறாக்கல்லோட தொடர்பு கொள்ள முடியாதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கல்ல நம்மால நேரடியா வழிபட முடியாது, அது சாத்தியமில்ல. சரி, அப்போ என்னதான் வழி? அதனால கடல் ஒரு ஊடகமா செயல்படுது. கடலா? எப்படிங்க? அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல கடல்ல நீராடி உங்க வேண்டுதல்களை மனசுல வச்சீங்கன்னா, சரி, அந்த வேண்டுதல்கள் கடல் நீர் வழியா அந்த சுறாக்கல்ல வேகமா போய் சேரும். வேண்டுதல்கள் குறுகிய காலத்துல நிறைவேறும்னு ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு. ஓ, தேரையர் சித்தர் கூட இராமேஸ்வரத்துல இதுக்கு வழிபாடு செய்ய சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு இல்லையா? ஆமா, சுறாக்கல்லுக்கு சாந்தி செய்ய அவர் அங்கே வழிபாடு செய்ய சொன்னதா அந்த செய்தியில குறிப்பு இருக்கு. அப்போ இந்த செய்தி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் என்ன சொல்ல வருது? இதோட மைய நோக்கம் என்ன? இதோட மைய நோக்கம் ஒரு எச்சரிக்கை தான். எல்லா தெய்வங்களும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்கன்ற உண்மைய மக்கள் புரிஞ்சுக்கலைன்னா என்ன ஆகும்? எதிர்காலத்துல ஏன் இறைவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி மத மோதல்கள் வரும். மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு அழிவை சந்திப்பாங்க. புரியுது. அதனால இந்த அடிப்படை புரிதல், அதாவது எல்லாம் ஒன்றுதான் என்கிற புரிதல் உலக அமைதிக்கு ரொம்ப அவசியம். இதுதான் அதோட சாராம்சம். ஆக இன்னைக்கு நாம கத்துக்கிட்டது என்னன்னா, 1, சுறாக்கள் தான் எல்லா தெய்வங்களுக்கும் மூல ஆதாரம். ஆமா. 2, சூரிய வெப்பத்துக்கும் கடலுக்கடியில நடக்கிற பேரழிவுகளுக்கும் இந்த கல்லோட ஒரு தொடர்பு இருக்கு. சரி. 3, அமாவாசை, பௌர்ணமி கடல் நீராடல் வழிபாடு நம்ம வேண்டுதல்களை வேகமா நிறைவேற்றும். கண்டிப்பாக. கடைசியா 4வது, இந்த ஒற்றை மூலத்தை அறிஞ்சுக்கிறது தான் மத நல்லிணக்கத்துக்கான உண்மையான வழி. மிகச்சரியாக தொகுத்தீர்கள். இந்த தெய்வீக செய்தியை உங்களோடு மட்டும் வச்சுக்காதீங்க, இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஆமா, இது ஒரு பொதுமான செய்தி. இத வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்
எல்லா சமூக ஊடகங்கள்லயும் தசிருங்க. இதுக்கு காப்புரிமை எல்லாம் கிடையாது. இது போன்ற வழிகாட்டும் செய்திகளை பகிரும்போது மக்களுக்கு வழிகாட்டுற முதல் தர உயர் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சித்தர்களோட இந்த ஞானத்தை அமைதியா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. ஓம். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்